Hi friends, welcome to Tutor Joes. நம்ம இன்னைக்கு பார்க்க போற கான்செப்ட் பாத்தீங்கன்னா Go programming languageல string எப்படி யூஸ் பண்றது அப்படினு சொல்லி பார்க்க போறோம். Notepad++ அப்படிங்கற டெக்ஸ்ட் எடிட்டர் ஓபன் பண்ணி ஒரு நியூ ஃபைலை பாத்தீங்கன்னா string.go ன்னு சொல்லி ஒரு Go ஃபைலை சேவ் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு Go programming languageல நாம எடுத்தோனே பேக்கேஜ் டிக்ளேர் பண்ணோம். பேக்கேஜ் டிக்ளேர் பண்றதுக்காக பேக்கேஜ் அப்படிங்கற கீவேர்ட் கொடுத்துக்கறேன். மெயின் அப்படிங்கற பேக்கேஜை ஃபர்ஸ்ட் நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். அடுத்து பாத்தீங்கன்னா import அப்படிங்கற கீவேர்டை யூஸ் பண்ணி fmt அப்படிங்கற பேக்கேஜை இந்த இடத்துல இம்போர்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் மெயின் ஃபங்க்ஷன் func அப்படிங்கற கீவேர்ட் கொடுத்துக்கறேன். மெயின் ஃபங்க்ஷன் அப்படிங்கறதால இந்த இடத்துல மெயின் அப்படிங்கறது கொடுத்துக்கறேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நான் ஒரு ஸ்ட்ரிங் வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். வேரியபிளோட நேம் பாத்தீங்கன்னா s அப்படினு சொல்லி கொடுத்துக்கறேன். கோலன் ஈக்குவல் இந்த வேரியபிளை நான் டிக்ளேர் பண்றதுக்காக மேக் அப்படிங்கற ஒரு இன்பில்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். இதல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ஆர்குமென்ட் கொடுக்கணும். அந்த ஆர்குமென்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா என்ன டைப் ஆஃப் வேரியபிள் பாத்தீங்கன்னா அரே டைப் ஆஃப் வேரியபிள் அப்படிங்கறனால செட் பிராக்கெட் கொடுத்துக்கறேன். ஸ்ட்ரிங் வேரியபிள் அப்படிங்கறனால இந்த இடத்துல ஸ்ட்ரிங் அப்படிங்கறத கொடுத்துக்கறேன். இரண்டாவது ஆர்குமென்ட் பாத்தீங்கன்னா அதனோட சைஸ் கொடுக்கணும். இப்போ அதனோட சைஸ் பாத்தீங்கன்னா நான் 3 அப்படினு சொல்லி கொடுத்துக்கறேன். இப்போ s அப்படிங்கற அந்த வேரியபிள் குள்ளார இருக்கிற வேல்யூ நான் பிரிண்ட் பண்றேன். பாத்தீங்கன்னா நமக்கு எம்டி வேல்யூஸ் தான் இருக்கும். அத பிரிண்ட் பண்றதுக்காக fmt அப்படிங்கற பேக்கேஜை யூஸ் பண்ணி println அப்படிங்கற ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணிக்கிறேன். s அப்படிங்கற வேரியபிள்ல இருக்கிற வேல்யூ நான் பிரிண்ட் பண்றேன். ஒரு மெசேஜ் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். string empty value அப்படிங்கற மெசேஜை பிரிண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வேரியபிள் இருக்கும் அந்த வேரியபிளோட நேம் கொடுக்கணும். s அப்படிங்கற வேரியபிள் நேம் கொடுத்துக்கறேன். இப்போ இத சேவ் பண்ணிட்டு ரன் பண்றேன். ரன் பண்றதுக்காக என்னோட கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓபன் பண்ணிக்கிறேன். பாத்தீங்கன்னா இந்த ஃபைல் என்னோட இந்த string அப்படிங்கற ஃபைல் பாத்தீங்கன்னா C டிரைவ்ல Go அப்படிங்கற ஃபோல்டருக்குள்ள இருக்க src அப்படிங்கற ஃபோல்டருக்குள்ள இருக்க Tutor Joes அப்படிங்கற ஃபோல்டருக்குள்ள இருக்கு. அதனால பாத்தீங்கன்னா என்னோட டைரக்டரி நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த புரோகிராமை ரன் பண்றதுக்காக go run அப்படிங்கற கமாண்ட் கொடுத்துக்கறேன். அடுத்து பாத்தீங்கன்னா அதோட ஃபைல் நேம் பாத்தீங்கன்னா நமக்கு string go file அப்படிங்கனால .go அப்படிங்கறது கொடுத்துட்டு என்டர் பண்றேன். பாத்தீங்கன்னா நமக்கு string empty value அப்படிங்கிறது நமக்கு பிரிண்ட் ஆயிருக்கும். அதல பாத்தீங்கன்னா நமக்கு இந்த string வேரியபிள்ல எந்த ஒரு வேல்யூஸும் இல்ல. அதனால empty நமக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த வேரியபிள்குள்ள நான் வேல்யூஸை ஸ்டோர் பண்றேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா s of 0 அப்படிங்கற பொசிஷன்ல பாத்தீங்கன்னா j அப்படிங்கற ஸ்ட்ரிங்கை ஸ்டோர் பண்ணிக்கிறேன். அடுத்து பாத்தீங்கன்னா s of 1 அப்படிங்கற பொசிஷன்ல பாத்தீங்கன்னா o அப்படிங்கற ஸ்ட்ரிங்கை ஸ்டோர் பண்ணிக்கிறேன். அடுத்து s of 2 அப்படிங்கற பொசிஷன்ல பாத்தீங்கன்னா e அப்படிங்கற கேரக்டர் நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இப்போ பாத்தீங்கன்னா நான் அந்த s அப்படிங்கற வேரியபிள்ல இருக்க ஸ்ட்ரிங்கை நான் பிரிண்ட் பண்றேன். பிரிண்ட் பண்றதுக்காக println அப்படிங்கற ஃபங்க்ஷனை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். stored value அப்படிங்கற ஒரு மெசேஜோட பிரிண்ட் பண்ணிக்கிறேன். s அப்படிங்கற வேரியபிளை ஸ்டோர் பண்ணிருக்கோம். அதனால s அப்படிங்கற வேரியபிள் இந்த இடத்துல கொடுத்துறேன். சேவ் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா மறுபடியும் ரன் பண்றேன். கமாண்ட் ப்ராம்ப்ட்ல go run அப்படிங்கற கமாண்ட் கொடுத்துக்கறேன். ஃபைல் நேம் பாத்தீங்கன்னா நமக்கு string.go அப்படினு சொல்லி என்டர் பண்றேன். பாத்தீங்கன்னா நமக்கு joe அப்படிங்கற அந்த ஸ்ட்ரிங் பாத்தீங்கன்னா நமக்கு பிரிண்ட் ஆயிருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா நமக்கு ஸ்ட்ரிங்ல ரெண்டு இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா append அடுத்து பாத்தீங்கன்னா copy. append அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா string வேரியபிள்ல ஏற்கனவே ஸ்டோர் ஆயிருக்கிற ஸ்ட்ரிங்கோட நமக்கு அதனோட எண்ட் அதாவது அதனோட கடைசி பொசிஷன்ல நம்ம எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரிங் ஆட் பண்றத நம்ம append அப்படிங்கற சொல்லுவோம். இப்போ append அப்படிங்கற ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் பண்றது அப்படினு சொல்லி பார்க்கலாம். append append அப்படிங்கற ஃபங்க்ஷன் நேம் கொடுத்துறேன். இதல பார்த்தா நம்ம ரெண்டு ஆர்குமென்ட் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் கொடுக்க வேண்டிய ஆர்குமென்ட் பாத்தீங்கன்னா எந்த வேரியபிள்ல இருக்கிற ஸ்ட்ரிங்கை நாம append பண்ண போறோம். அப்ப அந்த s அப்படிங்கற வேரியபிள் நேம் இந்த இடத்துல கொடுத்துறேன். அடுத்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்ட்ரிங் நான் என்ன பண்றேன் s அப்படிங்கற ஸ்ட்ரிங் கொடுத்துக்கறேன். இந்த மறுபடியும் பாத்தீங்கன்னா s அப்படிங்கற வேரியபிள் குள்ளாரே ஸ்டோர் பண்ணிறேன். பிரிண்ட் பண்றதுக்காக fmt அப்படிங்கற பேக்கேஜ்ல இருக்க println அப்படிங்கற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி append வேல்யூ நான் பிரிண்ட் பண்றேன். s அப்படிங்கற வேரியபிள்ல இருக்க ஸ்ட்ரிங்கை பிரிண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ சேவ் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா ரன் பண்றேன். go run string.go அப்படினு சொல்லி கொடுக்கிறேன். பார்த்தா நமக்கு joe அப்படிங்கற ஸ்ட்ரிங்கோட s அப்படிங்கற கேரக்டர் பார்த்தா நமக்கு ஜாயின்ட் ஆகி joes அப்படினு சொல்லி நமக்கு பிரிண்ட் ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா copy அப்படிங்கற ஒரு ஃபங்க்ஷன் பத்தி பார்க்க போறோம். இப்போ s அப்படிங்கற ஸ்ட்ரிங் வேரியபிள்ல இருக்க ஸ்ட்ரிங்கை பார்த்தீங்கன்னா c அப்படிங்கற ஒரு வேரியபிளை நான் காப்பி பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் நான் c அப்படிங்கற ஒரு ஸ்ட்ரிங் வேரியபிளை டிக்ளேர் பண்ணிக்கிறேன். make அப்படிங்கற inbuilt ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி
ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதோட டைப் நம்மளுக்கு அரே வேல்யூ, ஸ்ட்ரிங் வேல்யூ ஸ்டோர் பண்ணுறதுனால ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இதோட சைஸ் கொடுக்கணும். இப்போ நான் இது காப்பி பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்ட்ரிங்கோடைய லென்த் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட் என்ன பண்ணுறேன், ஸ்ட்ரிங்கோடைய லென்த்தை கண்டுபிடிக்கிறதுக்காக len அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். இதில் ஆர்குமெண்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம எந்த வேரியபிளில் இருக்க ஸ்ட்ரிங்கை பாஸ் பண்ணுமோ அந்த வேரியபிளோட நேம் கொடுக்கணும். நான் எஸ் அப்படிங்கிற வேரியபிள் இருந்து ஆர்குமெண்ட்டாக கொடுத்துக்கிறேன். இதை பிரிண்ட் பண்ணுறதுக்காக fmt அப்படிங்கிற பேக்கேஜில் இருக்க println அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். லென்த் ஆஃப் ஸ்ட்ரிங் அப்படிங்கிற ஒரு மெசேஜோட பிரிண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ சேவ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ரன் பண்ணுறேன். கோ ரன் அப்படிங்கிற கமெண்ட் கொடுத்துறேன். ஃபைல் நேம் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா என்ட்ரு கொடுக்குறேன். இப்போ நம்ம அதனுடைய லென்த்து பார்த்தீங்கன்னா 4 அப்படின்னு சொல்லி நமக்கு டிஸ்பிளே ஆகும். இப்போ இந்த len அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம அந்த ஸ்ட்ரிங் வேரியபிளில் எத்தனை கேரக்டர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஃபைன் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் காப்பி பண்ணுறதுக்காக சி அப்படிங்கிற ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணுறேன். மேக் அப்படிங்கிற அந்த இன்பில் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதோட டைப்பு அரே வேரியபிள் அப்படிங்கிறதுனால செட் ப்ராக்கெட் கொடுத்துக்கிறேன். ஸ்ட்ரிங் வேல்யூ ஸ்டோர் பண்ணுறதுனால ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இதோட சைஸ் கொடுக்கணும். சைஸ் பார்த்தீங்கன்னா எஸ் அப்படிங்கிற வேரியபிள் எத்தனை கேரக்டர் இருக்கோ அதனுடைய லென்த்து கொடுத்துக்கிறேன். அதனால் பார்த்தீங்கன்னா லென் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அதில் எஸ் அப்படிங்கிற வேரியபிளை ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணிக்கிறேன். அதாவது நமக்கு அந்த எஸ் அப்படிங்கிற வேரியபிள் எத்தனை கேரக்டர்ஸ் இருக்கோ அந்த சைஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சி அப்படிங்கிற வேரியபிள் கிரியேட் ஆகிடும். இப்போ எஸ் அப்படிங்கிற வேரியபிள் இருக்க ஸ்ட்ரிங்கை சி அப்படிங்கிற வேரியபிளுக்கு நான் காப்பி பண்ணுறதுக்காக copy காப்பி அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எந்த வேரியபிளுக்கு காப்பி பண்ணுறோமோ அந்த வேரியபிளோட நேம் கொடுக்கணும் சி. அடுத்து பார்த்தீங்கன்னா எஸ் அப்படிங்கிற வேரியபிளை கொடுத்துக்கிறேன். இப்போ சி அப்படிங்கிற வேரியபிள் இருக்க வேல்யூ பிரிண்ட் பண்ணுறதுக்காக fmt அப்படிங்கிற பேக்கேஜில் இருக்க println அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். காப்பீடு ஸ்ட்ரிங் அப்படிங்கிற ஒரு மெசேஜோட பிரிண்ட் பண்ணிக்கிறேன். சி அப்படிங்கிற வேரியபிள் இருக்க வேல்யூவை பிரிண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ சேவ் பண்ணிட்டு மறுபடியும் ரன் பண்ணுறேன். கோ ரன் string.goன்னு சொல்லி என்டர் பண்ணுறேன். இப்போ தான் நமக்கு அந்த காப்பீடு ஸ்ட்ரிங் ஜோஸ் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகிருக்கும். அடுத்து நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஸ்லைஸ், அதாவது நமக்கு எஸ் அப்படிங்கிற வேரியபிளில் இருக்க ஸ்ட்ரிங்கை நமக்கு தேவையான மாதிரி நம்ம ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நமக்கு எஸ் அப்படிங்கிற வேரியபிள் பார்த்தீங்கன்னா நமக்கு ஜோஸ் அப்படிங்கிற ஸ்ட்ரிங் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் எனக்கு s(1)லேருந்து s(2) வரல இருக்கிற ஸ்ட்ரிங் மட்டும் வேணும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஸ்லைஸ் அப்படிங்கிறது கொடுத்து நம்ம செப்பரேட் பண்ணிக்கலாம். இப்போ fmt அப்படிங்கிற பேக்கேஜ் யூஸ் பண்ணி println அப்படிங்கிற ஃபங்க்ஷனை இந்த இடத்துல கால் பண்ணிக்கிறேன். ஸ்லைஸ் மெத்தட் 1 அப்படிங்கிற மெசேஜோட பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ ஸ்லைஸ் பண்ணுற மெத்தட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எஸ் அப்படிங்கிற அந்த வேரியபிள் நேம், அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம எந்த பொசிஷன்லேருந்து எந்த பொசிஷன் வரல இருக்கிற ஸ்ட்ரிங்கை நம்ம ஸ்லைஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா 2வது பொசிஷன்லேருந்து 3வது பொசிஷன் வரல இருக்கிற ஸ்ட்ரிங்கை நான் ஸ்லைஸ் பண்ண போகிறேன். அப்போ 2:3 அப்படிங்கிறத கொடுத்துட்றேன். இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு முதல் மெத்தடு. இப்போ சேவ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா மறுபடியும் ரன் பண்ணுறேன். கோ ரன் string.goன்னு சொல்லி இந்த ஃபைல் நேம் கொடுக்குறேன். பார்த்தா நம்மளுக்கு அப்படிங்கிறது மட்டும் ஸ்லைஸ் ஆகிருக்கும். அதாவது நமக்கு அந்த செகண்ட் பொசிஷனுக்கு மேலே அந்த தேர்ட் பொசிஷனில் இருக்கிறது மட்டும் நமக்கு பிரிண்ட் ஆகிருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மெத்தடு. இதேமாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் 2 மெத்தடில் ஸ்லைஸ் பண்ணலாம். மெத்தட் 2 பார்த்தீங்கன்னா இதில் நம்ம ஃபஸ்ட்டு கொடுக்குறது பார்த்தீங்கன்னா லோ ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நமக்கு ஹை ரேஞ்ச். இப்போ நம்ம லோ ரேஞ்ச் கொடுக்க தேவையில்ல, ஹை ரேஞ்ச் மட்டுமே கொடுத்துடலாம். இப்போ நமக்கு தேர்ட் பொசிஷனில் இருக்கிற ஸ்ட்ரிங் மட்டும் பிரிண்ட் ஆகணும், அதாவது தேர்ட் பொசிஷன் வரல இருக்கிற ஸ்ட்ரிங் பிரிண்ட் ஆகணும். அதனால் பார்த்தீங்கன்னா நான் அப்பர் ரேஞ்ச் மட்டும் கொடுத்துறேன். இப்போ சேவ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே ரன் பண்ணுறேன். இப்போ நமக்கு மெத்தட் 2ல் தேர்ட் பொசிஷனில் இருக்கிற ஸ்ட்ரிங் நமக்கு பிரிண்ட் ஆகிருக்கும். இதேமாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம லோ ரேஞ்ச் மட்டும் கொடுத்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எனக்கு செகண்ட் பொசிஷனுக்கு மேலே இருக்கிற ஸ்ட்ரிங் பிரிண்ட் ஆகணும். அப்போ என்ன பண்ணுறேன், லோ ரேஞ்ச் மட்டும் கொடுத்துட்டு சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். இப்போ நமக்கு செகண்ட் பொசிஷன் மேலே இருக்க அந்த இஎஸ் அப்படிங்கிற ஸ்ட்ரிங் மட்டும் நமக்கு பிரிண்ட் ஆகும். இப்போ இந்த கிளாஸில் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி கோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஃபியூச்சர் கிளாஸில் நம்ம இன்னும் அட்வான்ஸ் கான்செப்ட் பற்றி பார்ப்போம். அடுத்த ஃப்ரெண்ட்ஸ் இதாங்களோட வெப்சைட் நேம் www.tutorjoes.com. இல்லை ஏதாவது அட்வான்ஸ் ப்ரோக்ராமிங் வீடியோஸ் வேணும் நீங்கள் எங்கள் வெப்சைட் விசிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்தது ஃப்ரெண்ட்ஸ் யூடியூப்பில் எங்களோட வீடியோஸை பார்க்கும்போது மறக்காமல் எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.